பிரான்ஸ் தேசத்தில் திருச்சபை தலைவராக இருந்தவர் பேராயர் தியோடால்ஃப். அந்நாட்களில் ஐரோப்பாவில் திருச்சபை தலைவர்களுக்கும் நாட்டை ஆண்ட அரசர்களுக்கும் நல்ல உறவு இருந்தது. திருச்சபை தலைவர்களின் வார்த்தைகளுக்கு அரசர்களும் அடிபணிந்தார்கள். அந்நாட்களில் பிரான்ஸ் தேசத்தை 1ஆம் லூயி என்பவர் ஆட்சி செய்து வந்தார். இவருக்கும் திருச்சபை தலைவர் தியோடால்ஃபுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. மன்னன் லூயி பேராயரை கைது செய்து மனித சஞ்சாரம் இல்லாத காட்டுப்பகுதியில் இருந்த ஒரு மடாலயத்தில் சிறை வைத்தான். மிகவும் மதிப்பும் மரியாதையோடும் வாழ்ந்த பேராயர் தனிமைப்படுத்தப்பட்டால் தானாகவே சோர்வடைந்து மடிந்து போவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் மன்னன். ஒருநாள் மாலை வேளையிலே மன்னன் சிறை வைக்கப்பட்ட அந்த இடத்தை கடந்து சென்ற பொழுது, ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம், மீட்பருக்கு மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே என்று பேராயர் தியோடால்ஃப் பாடிக்கொண்டிருப்பதை கேட்டான். அது அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தனிமைப்படுத்தப்பட்ட பிறகும் பொறுப்புகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பறித்து கொண்ட பொழுதும் எப்படி இவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் என்று ஆச்சரியமடைந்த மன்னன் அவரை விடுதலை செய்தான். ஆம் நண்பர்களே, நம்முடைய வியாதி நம்மை தனிமைப்படுத்தலாம், நமது உற்றார் உறவினர்கள் நம்மை தனிமைப்படுத்தலாம், நமது நண்பர்கள் கூட நம்மை தனிமைப்படுத்தலாம். ஆனால் நமக்காக தனது ஒரே குமாரனை பலியாக கொடுத்த நம்மை மீட்டுக்கொண்ட ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை தனியாக விடுவதே இல்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், பயப்படாதே, நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்றுதான் நம்மை படைத்த இறைவன் கூறுகிறார். 4 சுவர்கள் உங்களை அடைத்தாலும் மேலே இருக்கும் அவரோடு உள்ள தொடர்பை யாரும் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவு கடவுளுக்கும் உங்களுக்கும் உண்டா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்பதை மறந்து போக வேண்டாம்.